ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானுமே சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான். ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் இருக்குது, அதோட லன்ச் வேலையும் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ லாங் வீடியோ ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, டெய்லி விளாக் போடுங்க, லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் கமெண்ட்டில் ஓரளவுக்கு திட்டுற மாதிரி கூட கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஒரு வழியாக இன்றைக்காச்சும் எடுத்துடணுண்டான்னு சொல்லிட்டு போன வாரமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ எடிட்டிங் வாய்ஸ் ஓவர் கொடுக்க கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பாப்பா வச்சுட்டு மோஸ்ட்லி வீடியோ எடுக்க முடியல என்னால். ஸோ வீடியோ எடுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணால் அந்த டைமிங் தான் பாப்பா ஏதாச்சும் பண்ண ஆரம்பிச்சிடா. ஸோ அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் பரவாயில்ல, இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆகுது நான் லாங் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படியே மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகி குளிச்சுட்டு வந்துட்டேன். லஞ்ச் எல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எது இல்லையோ அதெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுருந்தேன். அரிசி மசாலா ஐட்டம் இதெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட் சிக்கனுமே வாங்கிட்டு கொடுத்துருந்தாங்க. ஃப்ரிட்ஜு க்ளீனிங்குமே இன்றைக்கி இருக்குது. மதியம் வேறு இந்த வேலையெல்லாம் செய்கிறேன்னா ஓவர் ஸ்வெட்டிங் வேறு. ஸோ அதோடய தான் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையுமே. அத்தையுமே ஊர்லேருந்து மல்லாட்டை கொஞ்சம் கடல கொடுத்து விட்டுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு மார்னிங் வாஷ் பண்ணி கொஞ்சம் பாத்திரம் வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். கிளாஸ் பவுலெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடறேன். இல்லைனா என் கைப்பட்டே உடஞ்சிட ஆரம்பிச்சிரும். ஸோ சிங்கில் கொஞ்சம் பாத்திரமும் இருந்துச்சு, அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கனையுமே க்ளீன் பண்ண போகிறேன். எனக்கு சிக்கனில் லைட்டாக அந்த கவிச்சி ஸ்மெல் வந்தால் கூட சாப்பிடவே பிடிக்காது. வேலாயுத மூவியில் கூட அவங்க அண்ணன் தங்கச்சி பாண்டிங்கில் அவன் தங்கச்சி சமைச்சு எடுத்துகிட்டு வரும்போது அந்த பொண்ணு சொல்லும், நானே சமைச்சு சாப்பிட்றதால எனக்கு பிடிக்க மாட்டேங்குதண்ணா அப்படின்னு சொல்லும். அதே டைலாக் தான் எனக்கும். நானே சமைச்சு சாப்பிட்றதாலேன்னு தெரில, எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஸோ நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த சைடு சாப்பாடுமே வேக வைக்கலான்னு சொல்லிவிட்டு அரிசியெல்லாம் களைஞ்சி வேக வச்சுட்டேன். ஸோ சிக்கன் சமைக்க தேவையான வெங்காயம், தக்காளி, தயிர், அதுக்கப்புறம் புதினா, மல்லித்தலைன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இல்லை. ஸோ அதனால் இடிகல்லி இடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவோட ஃபுல் டே ரொட்டீன் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பாப்பாவோட ஃபுட் ரொட்டீன்லாம் கேட்குறீங்க. பாப்பாவுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் செய்ய மாட்டேன். நாங்கள் சாப்பிட்றது தான் பாப்பாவும் சாப்பிடுவா. ஸோ அதுக்காக எதுவும் ஸ்பெஷலாக நான் செய்ய மாட்டேன். ஸோ கொஞ்சம் ஏதாச்சும் ஹெல்த்தியாக கொடுக்குறது மட்டும் வச்சுப்பேன். மற்றபடி நாங்கள் என்ன ஃபுட்டு சாப்பிட்றோமோ அதை தான் பாப்பாவும் சாப்பிடுவாங்க. மற்றபடி இந்த சிக்கன்லாம் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க பாப்பா. அதெல்லாம் என்ன சாப்பிட மாட்டாங்க. ரசம், தயிர் இந்த மாதிரி வெறும் சாப்பாடு இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அதுவே பாப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த்து அப்படின்னு கொஞ்சம் நான் நினைக்கிறேன். ஸோ வெங்காயம், தக்காளி எல்லாம் அப்படியே வதக்கிட்டு சிக்கன் இருக்கும்போதே நான் காலைல போட்ட டீ கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே சூடு பண்ணி குடிச்சிக்கிட்டே என்னோடய வேலையெல்லாம் செஞ்சுருந்தேன். ஹஸ்பண்ட் சிக்கனை போன டைம் செஞ்சுருந்தால அதே மாதிரி நல்லா செமி கிரேவியே செஞ்சு வை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சோம்பேறி சிக்கன் செஞ்சிருந்தேன் இல்லையா. ஸோ ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி செய்ய சொன்னாங்க. பட் நான் அந்த மாதிரி எதுவுமே பச்சையாக போட்டு மிக்ஸ் பண்ணல சிக்கனில். இந்த டைம் எல்லாத்தையும் வதக்கிட்டு செய்யலாமின்னு சொல்லிவிட்டு ஸோ எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, மல்லித்தலை, தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலா பவுடரை ஆட் பண்ணேன். மசாலா பவுடர்னு பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா, கரம் மசாலா, சில்லி பவுடர், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனையும் போட்டுட்டேன். ஸோ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மிக்ஸி அலசின தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சேன். ஸோ நல்லாவே சிக்கனில் தண்ணி வந்துடும். இதுக்கப்புறம் இந்த தண்ணியிலே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டு ஆஃப் பண்ணாலும் சரி. கொதித்ததுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா சிக்கன் மூகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தேன். ஸோ அந்த கேப்பில் நம்ம ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ ஒரு 20 நிமிஷம் நல்லா சிக்கன் வேகட்டும். நான் 20 நிமிஷத்தில் நம்ம க்ளீன் பண்ணிடலாமேன்னு சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜில் உள்ள திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். போன டைமே க்ளீன் பண்ணும்போது ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாமே எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வேலையை போயிட்டு ஃப்ரிட்ஜோட சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு அந்த அளவுக்குலாம் என்கிட்ட ஃப்ரிட்ஜில் நிறைய ஸ்டோரேஜ் அதாவது திங்ஸ் எல்லாம் வச்சுக்க மாட்டேன். என்ன டெய்லி யூஸ்க்கு எனக்கு வேணுமோ அந்த மாதிரி தான் நான் வச்சுப்பேன். ஸோ மற்றபடி எந்த ப்ரிப்ரேஷனும் நான் வச்சுக்க மாட்டேன். ஏதாச்சும் முன்னாடி கட் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ நம்ம பீஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் எடுத்து கட் பண்ணி ஸ்லோவாக அந்தந்த டைமில் தான் எல்லாமே ரெடி பண்ணிப்பேன். ஒரு வேளை பாப்பா ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டான்னா நான் இந்த மாதிரிலாம் ப்ரிப்ரேஷன் எல்லாமே நான் பண்ணி வச்சுப்பேன் போல். இப்போதைக்கு நான் எதுவுமே கட் பண்ணி வைக்கிறது, அரைச்சி வைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே ஸ்டோரேஜ் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன்.
ஸோ லெமன் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஆஃப் வந்து புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு நல்லா அதை வந்து ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேன். எந்த லிக்யூடுமே நான் யூஸ் பண்ணலை, லெமன் மட்டும் வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். ஸோ அதுவே போதும். நல்லா நம்ம ஃப்ரிட்ஜுள்ள வந்து சாப்பிட்ற ஐட்டம்லாம் வைப்போம் இல்லையா, ஸோ அதனால் இதை மட்டும் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜுக்கு வெளில எல்லாமே ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு ஃப்ரிட்ஜு மேலே ஓவர் டஸ்ட்டாக இருந்துச்சு, ஸோ அதுவுமே எல்லாமே எடுத்து நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டேன். இந்த ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்துக்கு மேலே இருக்கும். அதாவது பொங்கல் அப்போ க்ளீன் பண்ணேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணவே இல்லை, 3 மந்த்துக்கு மேலேயே தான் இருக்கும். இப்போ க்ளீன் பண்ணலாம் அப்போ க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக அந்த மதிய டைம்லையாவது க்ளீன் பண்ணிடும்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ண ஆரம்பித்தா அதுக்குள்ளே வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கால் பண்ணிட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்டோட மாமா பையன் வரேன்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டாங்க. ஸோ கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் அவங்க வரலன்னு வேறு சொல்லிட்டாங்களா. ஸோ என்னடா இது நமக்கு வந்த சோதனை நினச்சிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்பாடான்னு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு எனக்கு கொஞ்ச நேரம் நின்று வேலை செஞ்சதே. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போலேயே இருந்துச்சு. ஸோ பன்னு பட்டர் ஜாமு எல்லாமே இருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு பன் பட்டர் ஜாமே செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் 2 பன் எடுத்து சாப்பிட்டேன். பாப்பா இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஹஸ்பண்டுக்கு மட்டும் 1 அவங்க செஞ்சுக்கிட்டாங்க. நான் எனக்காக ஒரு 2 பன் வச்சு பட்டர் வச்சு தோசைக்கல்லில் அப்படியே ஹீட் பண்ணி நல்லா அந்த பட்டரில் பன்னு ஊறி நல்லா மெல்ட் ஆகிக்கணும். அப்படியே சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போதே. என்னோடய ஹஸ்பண்ட் தான் இதை வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு ரெடி பண்ணி தந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 4 டைம் நானே வந்து செஞ்சு சாப்பிட்ருந்தேன். இது ஒரு மாதிரி நல்லா அடிக்ட் ஆகிட்டேன். இந்த ஜாம் கூட பன்னு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியும் கூட. ஸோ 2 பன் எடுத்துக்கோங்க, அதை நடுவில் கட் பண்ணிவிட்டு பட்டரும் ஜாமும் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் ஹீட் பண்ண தோசைக்கல்லை வந்து போட்டு நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பரட்டி போட்டுக்க வேண்டியதான். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி கூட ஒயிட் சுகர் இருக்கு இல்லையா, ஸோ அது கூட ஆட் பண்ணேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் அப்படியே சூட்டோடையே எடுத்து சாப்பிட்டுட்டேன். வாயெல்லாம் நல்லா சுட்டுடுச்சு நாக்கெல்லாம். ஸோ ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருந்தேன். ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் எல்லாருக்கும் டாட்டா பாய் பாய்.